திண்டுக்கல், தேனி, மதுரை 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சமூக விடுதிகளை வந்து ஆய்வு செய்ய வந்திருந்தேன். திண்டுக்கல் முடிச்சுட்டு தேனிக்கு வந்திருக்கோம். இங்கே ஏற்கனவே இங்கே மாணவர்கள் ஒன்று உறைவிட பள்ளிகளில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுக்கு உண்டான இடவசதிகள் குறைவாக இருக்குது என்ற ஒரு ஏற்கனவே ஒரு புகார் வந்தது. அதை ஆய்வு செய்ய வந்திருந்தேன். உண்மையை சொல்லப்போனால் இங்கே தேவைகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களுக்கு உண்டான இருப்பிடம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதை வந்து மேம்படுத்தக்கூடிய ஆலோசனை இன்றைக்கு அவங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கிறோம். ஸோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். சார் அதே போல் பஸ் வசதிகள் குறைவாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ராஜ்மெட்டிக் எக்ஸ்டென்ஷன் ஸ்கூல் அலோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் படிக்கிறது தான் போயிட்டு போகிறாங்க. ரொம்ப அது ஒரு விபத்து ஆகாரமாக போய்கிட்டு இருக்காங்க. அது சொல்லாமல் நிறைய பேர் புகார் வச்சோம். நாங்களும் ரிப்போர்ட் வச்சு எத்தனை நியூஸ் போட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை அந்த பசங்க ரொம்ப அபாயமாக போய்கிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதை பற்றி நான் வந்து பேசுகிறேங்க. நிச்சயமாக உண்டான தீர்வுகள் உடனடியாக செய்யப்படும். மாணவர்களுடைய கல்வி தரத்தை வந்து உயர்த்துறது வந்து அவங்களுடைய பாட புத்தகத்தில் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு செஞ்சால் மட்டும்தான் படிப்பில் அவங்க கவனத்தை செலுத்த முடியுங்கிற நம்பிக்கை நமது அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் அவங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தக்கூடிய அனைத்து செயல்களையும் நம்ம அரசு செயல்படும் என்பது. அநேக பள்ளி பக்கத்தில் வந்து போதைப் பொருட்களோட விற்பனை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை? நிச்சயமா அதுக்குண்டான தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாதுங்க. இல்லை யாருமே இதில் வந்து நீங்கள் நானும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை நேரடியாக நீங்கள் அதை காவல்துறை புகார் செய்யலாம், நானும் செய்யலாம். உங்களுக்கு இருக்க பொறுப்பு எனக்கு இருக்கு, எனக்கு இருக்க பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இதற்கு உண்டான செயல்பாடு செய்யணும். ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் வீடுகளில் இருக்க தெரிஞ்சால் நீங்களும் சொல்லலாம். இது வந்து ஊடக நண்பர்கள் வந்து எங்ககிட்ட கேள்வி மட்டுமே எல்லா இடத்துக்கும் நீங்களும் செயல்படுத்தணும். உங்ககிட்ட வேண்டுகளாக வச்சுக்கிறேன். நீங்கள் அதிக இடத்துல பயணிக்கிறீங்க, உங்கள்கிட்ட அதிகமான இந்த மாதிரி புகார்கள் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அப்புறம் தான் நீங்களே எங்ககிட்ட சொல்றீங்க. எல்லாத்துக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணுங்கிற நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து செயல்படுவோம். இரும்புக்கரம் கொண்டு நம்ம அடுத்த சந்ததிகளை வந்து இந்த உண்டான போதையில வந்து போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம்.